இந்த கலர்ல பிரியாணி பார்த்ததும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எந்த ஊர் ஸ்டைல் பிரியாணின்னு தெரிஞ்சவங்கலாம் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸி ஜார்ல 10 பட்டை, 2 அன்னாசி பூ, 10 கிராம்பு, 10 ஏலக்காயை அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பிரியாணி பாத்திரத்துல 100 ml எண்ணெய், 100 ml நெய் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலையை தவிர மிச்ச எல்லா ஹோல் மசாலாஸும் 2 சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்லைஸ் பண்ண 3 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், தூளா கட் பண்ண 10 பல் பூண்டு, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுல ஒரு கை புதினாவை நல்லா தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு புளிப்புக்கு நம்ம தயிர் மட்டும் தான் சேர்க்கிறோம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்திருக்கேன். 1 கிலோ சிக்கனையும் உள்ள சேர்த்து நல்லா கிளறிட்டு இதுல கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் கரிஞ்சிராம இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ 3 கப் சீரக சம்பா அரிசிக்கு நான் 4/2 கப் தண்ணியை சூடு பண்ணி உள்ள ஊத்திக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு பத்தலனா செக் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய லெமனோட ஜூஸையும் உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கொதிச்ச பிறகு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை வடிகட்டி உள்ள சேர்த்துடலாம். எக்ஸாக்ட்லி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒரு முறை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி பழைய தோசைக்கல் மேல தம்ல வைங்க. 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல தம்லயே இருக்கட்டும். ஓபன் பண்ணீங்கன்னா கறி அரிசி ரெண்டுமே திட்டமா வெந்திருக்கும். சாதமும் உதிரி உதிரியா இருக்கும், கறியும் பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நெய் வேணும்னா தாராளமா 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால நான் சேர்க்கல. கேசரோல்குள்ள வாழையில வச்சு அதுக்கு மேல பிரியாணி வச்சு மூடி பாருங்களா, அது இன்னுமே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி